நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் பெறுவதாக. நாளிலும் கூட நமக்கு ஜீவனை தந்ததும் அல்லாமல் தயை பாராட்டினார்லவா, அவரை துதிக்கலாமா? ஆயிரம் ஆயிரம் நன்மைகள், ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட, கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. காலை மாலை எல்லா வேளையிலும் என்னை நடத்தும் கரங்கள் நான் கண்டேன். தேவை பருகும் போது சிக்கி தவித்திடாத உதவும் கரங்கள் நான் கண்டேன். எல்லா நேரத்திலும் என்னை வீழாமல் காக்கும் அன்பின் நல்ல கர்த்தரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட, கிருபையும் இரக்கம் அன்பும் கொண்டீரே. நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. ஒரு வேத பொதி வாசிக்கலாமா? ஆதியாகமம் 26வது அதிகாரம் 3, 4. கர்த்தர் ஈசாக்குக்கு தரிசனமாகி, நீ எகிப்துக்கு போகாமல் நான் உனக்கு சொல்லும் தேசத்திலே குடியிரு, இந்த தேசத்திலே வாசம் பண்ணு. நான் உன்னோடே கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் இந்த தேசங்கள் யாவையும் தந்து உன் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு நான் இட்ட ஆணையை நிறைவேற்றுவேன். கர்த்தராகிய ஆண்டவர் ஈசாக்குக்கு சொல்லுகிறார், நீ எகிப்துக்கு போகாமல் நான் உனக்கு சொல்லும் தேசத்திலே குடியிரு. தேசத்திலே கொடிய பஞ்சம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், நீ எகிப்து செழிப்பா இருக்கு, அங்க போயிடாத, நீ போகாத, நான் உனக்கு சொல்ல இடத்திலே இரு, அப்பொழுது நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்ல. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நம்மோடு இதை தான் சொல்றான். நீ எகிப்தின் பழைய பாவத்துக்கு திரும்பி போகாத, எகிப்துக்கு திரும்ப போகாத. நான் அந்த அடிமைத்தனத்தை உன்னை மீட்டு கொண்டு வந்து விட்டேன், இனி திரும்பி போகாத. நீ எகிப்துக்கு போகாமல் என் சொல்ல கேட்பட்டு என் சொற்படி கேட்டு நடந்தால் நான் உன்னையோடு கூட இருந்து நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறான். அன்பானவர்களே, கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க முடியாது. அவர் சொல்லுக்கு கீழ்ப்படி நடக்க நம்மை ஒப்பு கொடுக்கலாமா? அப்பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார், நம் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார். ஜெபம் பண்ணலாமா? எங்களை நேசிக்கிறீங்களா அன்பின் தகப்பனே? தர்மையான நாளுக்காக கூட கொடி நன்றிப்பா. இந்த நாளை கூட எங்களுக்கு ஈவாய் தந்தீங்களேப்பா. காலை முதலே மட்டுமா உங்களுடைய தயவுள்ள கரம், உங்க கிருபங்களை தாங்கினதேப்பா. நன்றி தகப்பனே, நன்றியப்பா. இப்பொழுது மடியாளோட இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய கருத்திலே தருகிறோமப்பா. தங்கள் அன்றவரை எகிப்துக்கு திரும்பாமல், பழைய பாவத்துக்கு திரும்பாமல் சொல் கேட்டு அப்பா நீர் சொல்லுபடி நடக்கணும். ஒவ்வொரு பிள்ளைகளும் நீர் ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னீங்களேப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளும் உமக்கு கீழ்ப்படி நடக்கிறான். ஒவ்வொரு பிள்ளைகளும் இப்பொழுது நீர் ஆசீர்வதிப்பீராக. உடைய கரத்தை நீட்டு உடைய பிள்ளைகளை தொட்டு ஆசீர்வதிப்பீராக. கதை ஒவ்வொரு உடைய கருத்திலே தாழ்த்தி தருகிறோம். இந்த ரோக்களை மூடி மறைச்சுக்கோங்கப்பா. சகல துதியும் கனமும் வல்லமை பலன் ஞானம் எங்கள் தேவாதி தேவன் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூல ஜெபங்கள் நல்ல தந்தையே, ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.